சரி அந்த அந்த அது மொத்தம் நான் 7 சாமுராய்மாங்க. 7 பேர் தான். ஒரு சாமுராய்ங்கிறவன் வில்லு வித்த தெரியும், உனக்கு வால் சண்டை தெரியும், கராத்தே தெரியும். அதெல்லாம் அவன் வருஷம் பூரா அவன் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிருப்பான். வேற எந்த வேலைக்கும் அவன் வேலை வெட்டியே பார்க்க மாட்டான். அப்போ இவனை வச்சு அந்த ஊருடைய அந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த 7 பேர் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கொள்ளக்கார கூட்டம் இருந்துச்சு, சமாளிச்சுட்டு இருந்தாங்க. வர்றவன் 10,000 பேர் கொண்ட ஒரு படையா இருந்தா, அவங்ககிட்ட யானைப்படை, குதிரைப்படை, வில்லு, அம்பு, பீரங்கி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அப்போ நீயும் இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு பேர் என்ன? கவர்மெண்ட். இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இப்போ இந்திய அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணுது? ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இப்போ இது நம்ம வீட்டில் இந்த டிவி இருக்குது. யாராவது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த டிவி திருடிட்டு போகிறதுக்கு முடியுமா முடியாதா? ஏன் ஏன் வரமாட்டேங்கிறான்? நிறைய பேருக்கு இந்த டிவி தேவையாக இருக்கா இல்லையா? தேவையாக இருக்குது. எடுத்துக்கணுங்கிற கெட்ட எண்ணம் இருக்கிறவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். ஆனால் எடுத்துகிட்டு போய் அவன் நிம்மதியாக அவன் வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. திருடிட்டு போய் அவனால் நிம்மதியாக வச்சு பார்க்க முடியாது. இந்த பயத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? அரசாங்கம். போலீஸு, வக்கீலு, ஜெயிலு. போலீஸு, நீதிமன்றம், சிறைச்சாலை. இந்த 3 இருக்க போய் தான் நீயும் நானும் ரோட்டில் நிம்மதியாக போகிறோம். இந்த 3 இருக்க போய் தான் இந்தியா அமைதியாக இருக்குது. இப்போ இது மாதிரி அரசாங்கம் எல்லா காலகட்டத்திலையுமே தேவை ஏற்பட்டுச்சு. அது எப்போ தேவை ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தானா, இப்ராஹிம் நபி காலத்தில் தான் இந்த அரசாங்கத்துடைய தேவை ஏற்படுது மனுஷனுக்கு. இப்ராஹிம் நபி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கம் அவ்வளோ தேவை ஏற்படல. இப்படி இந்த அரசாங்கங்களுக்கு அதான் சொன்னல, இப்போ இந்த அரசாங்கம் என்ன வேலை பண்ணுன்னா, மக்களை பாதுகாக்கிற வேலை மட்டும்தான் அரசாங்கம் பண்ணும். அதுக்கு சொந்தமாக வருமானம் கிடையாது. அரசாங்கத்துக்கு சொந்தமாக வருமானம் கிடையாது. இப்போ இல்லை, எந்த காலத்துலையுமே வருமானம் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்தால் என்ன சொல்கிறாரு? ஏதாவது மக்கள் மனு கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டி கொடுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? என்கிட்ட வருமானம் இல்லை, இருக்கிற வருமானத்தை வச்சு தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ டாஸ்மாக் வருமானத்தில் தான் அரசாங்கம் இயங்குது. இப்போ இதெல்லாம் தெரியுது இல்லையா? சோர்ஸ்